என் தலைவர் ஜெலன்ஸ்கி அவர்கள் ஒரு கேள்வி நியாயமா கேட்டிருந்தார். ஏங்க இந்த சுதா பகுதி, அதாவது இந்த கர்ஸ்க் பயில குறைஞ்சு சுதா எங்க கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்குல்ல. இப்ப பேச்சுவார்த்தைன்னு உட்காரும் போது அந்த பகுதியை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வேறு பகுதி கொடுக்கற மாதிரி பேச்சுவார்த்தை ஏதாவது பண்ணலாமே அப்படிங்கிறது போல ஒரு ஆப்ஷனை வச்சிருந்தார். இந்த ஆப்ஷனை சொல்லும் போது அது நடந்திருக்கும் போல தெரியுது. ரஷ்யாக்கு அமெரிக்காக்கு நடுவுல அப்படி பண்ணும்போது இப்போ உக்ரைன்ல வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான, அதுவும் கேபிட்டல் கீவ்ல மிசைல் ஸ்ட்ரைக்குகள் சைட்ல வீடியோ பதிவுகளோட இருக்கும். கிணறு வேணும்னு கேட்டிருப்பாங்க போல தோண்டி கொடுத்துருக்காங்க ரஷ்ய தரப்பு இருந்து. மிசைல்கள், ட்ரோன்கள் இது போல சகட்ட மேனிக்கு தாக்கி இருக்கிறாங்க. பயங்கரமான தாக்குதல் உக்ரைன்ல நடந்திருக்கு. இதுல முக்கியமா கீவ், உக்ரைனோட கேபிட்டலான கீவ்ல அங்க ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இல்லையா அப்படின்ற கேள்விகள்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. ரெண்டாவது மக்களுக்கு பதட்டம் வந்திருக்கு. ஏன்னா கேபிட்டல ப்ரொடெக்ட் பண்ணி ஆகணும். இப்ப கேபிட்டல ப்ரொடெக்ட் பண்ணதுக்கு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இல்லையே, இது போல சவரமேனிக்கு வந்து விழுந்து தாக்குதல் பண்ணுதுன்னா எப்படி? ஏன்னா பல பில்டிங் டேமேஜ் ஆயிருக்கு. மக்கள் வாழும் பகுதி, குடியிருக்கும் பகுதியெல்லாம் டேமேஜ் ஆயிருக்குன்னா குற்றச்சாட்டுகள் எப்பவும் போல என் தலைவன் தரப்புல இருந்து வந்தாச்சு. பட் இருந்தாலும் மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, அதெல்லாம் யோசனையிலேயே இருக்கக்கூடாதுப்பா, மறந்துரு. இல்லைன்னா வேற மாதிரி ஆயிரும் அப்படிங்கிறது போல ரஷ்ய தரப்புல இருந்து ஒரு மிரட்டலா உக்ரைனுக்கு நேரடி அப்படிங்கிறது போல ஒரு யோசனை பல அனலிஸ்டுக்கும் இருக்கு. அது மட்டும் இல்லாம பெஸ்கோ அவர்கள் தரப்புல இருந்து தெளிவா சொல்லிட்டாரு. "இங்க பாருங்கப்பா, அதெல்லாம் பேச்சுலயே இருக்கக்கூடாது. அதெல்லாம் நாங்க மீட் எடுத்துக்குவோம். நீங்க உக்ரைன்ல இருக்கிறது மட்டும் பேசுங்க ஃபர்ஸ்ட்டு" அப்படிங்கிறது போல வந்து பாத்தீங்கன்னா அவங்க தரப்புல இருந்து இருக்கு. அது எப்படிங்க? நீங்க என்ன அங்க போய் குறைஞ்சாலும், என்ன செஞ்சாலும் அதெல்லாம் பேச்சே வராது. அதெல்லாம் கன்சிடரேஷனே பண்ணிக்க மாட்டாங்க ரஷ்யா. இதாவது பிரச்சனைங்கிறது உக்ரைனுக்குள்ள இருக்கிறது பேசுங்க. ரஷ்யாக்குள்ள இருக்கிறத நாங்க பாத்துக்கிறோம். அது 1 வருஷம் இல்ல, 2 வருஷம் ஆனாலும் நாங்க பாத்துக்கிறோம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. உக்ரைனுக்குள்ள நடக்கிறத மட்டும் நீங்க பேசுங்க அப்படிங்கிறது போல ரஷ்ய தரப்புல இருந்து இருக்கு. இது போருங்க அப்படிங்கிறது போல பலரும் சொன்னாலும் அதெல்லாம் செல்லாது. ஏன்னா ஒண்ணும் பெருசாலாம் எதுவும் செய்யல. ஒரு ஒப்லாஸ்டியா புடிச்சு வச்சுக்கிறாங்க, இல்ல பாதி புடிச்சு வச்சுக்கிறாங்கன்னா கூட ஏதாவது பேசலாம். சும்மா போய் ஏதோ ஒரு 2, 3 வில்லேஜ புடிச்சு வச்சுக்கிட்டு அத உட்காந்து பேச்சுவார்த்தைக்கு கூட்டிட்டு வாங்கன்னா எப்படி அவங்க ஒத்துக்குவாங்க? அதுவும் நெருக்கிட்டாங்க. கொஞ்சம் தான் பாக்கி இருக்கு. அது நீங்க டீப் ஸ்டேட் மேப்ல பாத்தீங்கன்னா தெரியும். கொஞ்சம் சுருங்கிருச்சு. திருப்பி அந்த குகை வந்து பாத்தீங்கன்னா ஒரு சைடு சுருங்கி இருக்கு. பெருமளவுல அஃபென்சிவ் ஆப்பரேஷன் 2 தடவ ட்ரை பண்ணாங்க. எதுவும் பெருமளவுல கை குடுக்கல. சரி, ஓகே. அது மேப் பதிவுல பார்க்கும்போது பார்க்கலாம். இப்போதைக்கு அது பேச்சுவார்த்தையில் இல்ல அப்படிங்கிற முடிவுக்கு வந்தாச்சு. இப்போ பென்டகான் சீஃப், அமெரிக்காவோட பென்டகான் சீஃப் பீட் ஹெகாக் அவர்கள், அவர் தரப்பு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. ஹெக்ஸெத் அவர்கள், அவர் தரப்பு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. என்ன சொல்லிக்கிறார் அப்படின்னா, அதாவதுங்க இந்த பழைய பார்டரு, இந்த நேட்டோல சேர்த்துறது, இதெல்லாம் வந்து ரியலிஸ்டிக்கே இல்ல. இருக்கக்கூடிய விஷயம் என்னமோ அதைய பார்க்கலாம். அதெல்லாம் இப்போதைக்கு நடக்காத ஒரு விஷயம் அப்படின்னு போல அவங்க தரப்புல இருந்து ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. அது மட்டும் இல்லாம இப்போதைக்கு பென்டகான் சீஃப் அவருக்கு என்ன ஒரு நோக்கமா இருக்குன்னா, சீனாவோட ஆதிக்கம் மிக பெருமளவுல தலைவலியா இருக்கு. முதல்ல அத பார்க்கணும். இந்தோ பசிபிக் ரீஜன்ல நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கோம் அப்படிங்கிறது போல அவரு தரப்புல இருந்து ஸ்டேட்மெண்ட் வருது. இதை நம்ம முன்னாடியே பல தடவை சொல்லியாச்சு. டெமோக்ராட்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா சீனாவை பிடிக்காது. ஆனா ரஷ்யாவை குத்துவாங்க. இதே இவங்க ரிபப்ளிகன்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாவை பிடிக்காது. ஆனா சீனாவை குத்துவாங்க அப்படிங்கிறது போல. அந்த ஒரு ஃபார்முலா தான் இப்பவும் அப்ளை ஆயிருக்கு. இவங்களோட கான்சன்ட்ரேஷன்லாம் சீனா. ஆனா இதுக்கு முன்னாடி இப்ப அவங்க ரெடி பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா மிடில் ஈஸ்ட். இந்த மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை ஷார்ட் அவுட் பண்ணும். ஆனா பெருமளவுல வந்து பாத்தீங்கன்னா எதிர்ப்பு குரல்கள் வந்து கிளம்பி இருக்கு. எதிர்ப்பு குரல்கள்னா 57 அரபுலக நாடுகள் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. ஆனா அதெல்லாம் சும்மா கண் துடைப்பு பிம்பம் தான். இப்ப திரும்ப வந்து பாத்தீங்கன்னா 2, 3 இடத்துல, ஏன்னா இந்த சனிக்கிழமையோட வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஹோஸ்டேஜஸையும் விடுவிக்கல அப்படின்னா முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான். திரும்பியும் சீஸ்ஃபயர் டீல்லாம் கிடையாது அப்படின்னு கூட சொல்லிக்கிறாங்க. இப்ப ஹிஸ்புல்லா எல்லாம் பெருமளவுல வெளியே வந்து, சாரி, ஹமாஸ் எல்லாம் பெருமளவுல வெளியே வந்து எல்லாம் ஆட்டம் எல்லாம் போட்டிருந்தாங்க, எல்லாம் பண்ணாங்க. இப்போ பதுங்குக்குழி எது, வெளியே வந்தது எது, எல்லாம் மானிட்டர் பண்ணியிருப்பாங்க, எல்லாம் தெரிஞ்சிருப்பாங்க. இதுக்கப்புறம் இது போல செஞ்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்ல. எப்படி இருந்தாலும் ரீலொகேஷன் பண்ணணும்னு முடிவெடுத்தாங்க இல்லையா? அடிக்கிற அடியில அவங்களே ஓடிடணும் அந்த இடத்துல இருந்து அப்படிங்கிற முடிவெடுத்தாங்களா அப்படிங்கிறது போல தெரியல. ஏன்னா இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டரான பெஞ்சமின் நெத்தனியாகு அவர்களும் சேம் எந்த ஒரு சேஞ்ச் இல்லாம ட்ரம்ப் அவர்கள் என்ன சொன்னாரோ அது அப்படியே இவர் சொல்லிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம ட்ரம்ப் அவர்கள் இருக்கிறார் இல்லையா, ஜோர்டனோட ராஜா இருக்கிறார் இல்லையா, அவர் வந்து டைரக்டா வந்திருக்கிறாங்க, உட்காந்து பேசிக்கிறாங்க அமெரிக்காலயே. அதாவது இனிஷியலா 2000 பேருங்க. முடியாம இருக்கிறவங்க இது போல ஆளுங்களா ஏத்துக்கலாம் அப்படிங்கிற போல அவங்க தரப்பு வந்துருச்சு. 2வது அந்த ஸ்பீச்லயே வந்து பாத்தீங்கன்னா பேசிட்டாரு, கிளியரா சொல்லிட்டாங்க. அதாவது ஒன்ஸ் அங்கிருந்து போயிட்டாங்க அப்படின்னா அந்த பகுதி அமெரிக்காக்கு தான். எப்படி குவாந்தமோ பே வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காக்கு, அமெரிக்கா தான் வச்சுக்கிறாங்க எப்பவா இருந்தாலும். இப்ப அதே போல காசா வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காவோட ஒரு பர்மனன்ட் பேஸா மாறிடுமா அப்படிங்கிற கேள்வி எல்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. குவாந்தமோ பேன்றதுனால ஒரு செய்தி.
அது வெனிசுவேலால இருந்து அகதிகளா வந்தவங்கள குவாந்தமோ பேக்கு வந்து அனுப்பிடலாம் அப்படிங்கிற யோசிச்சிருந்தாங்க ட்ரம்ப் அவர்கள். இப்ப அது யுஎஸ் கோர்ட் வந்து பாத்தீங்கன்னா பேன் பண்ணிக்கிறாங்க. அப்படிலாம் அனுப்பக்கூடாதுப்பா அப்படிங்கிறது போல. ஸோ இதுக்கப்புறம் என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்க போறாங்க அப்படிங்கிறது பார்த்தலாம். அடுத்து இந்த மிடில் ஈஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 57 நாடுகள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கன்னா எப்படி அப்படின்ற கேள்வி இல்லை. இப்ப ஜோர்டன் ஒத்துக்கிட்டாங்க. அடுத்து எஜிப்ட் வந்தாங்கன்னா எஜிப்ட் கூடிய சீக்கிரம் பேசும் எல்லா பாசிபிலிட்டி இருக்குன்னு ட்ரம்ப் அவர்கள் தீர்க்கமா நம்புறாரு. ஸோ என்ன மாதிரியான ஆஃபர் வைக்க போறாங்க, எப்படி ஒத்துக்க போறாங்க எஜிப்ட் அப்படிங்கறத இங்க இருக்கக்கூடிய விஷயம். ஒரு வேலை பிரச்சனை வருது அப்படிங்கும் போது தயாரா இருக்கணுமா இல்லையா? அதான் ஈரான் ரெடி ஆயிட்டே இருக்கிறாங்க. 2வது ஈரானோட பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படிங்கிற ட்ரம்ப் அவர்கள் தரப்புல ட்ரை பண்றாங்க. இல்லைன்னா வெப்பன் டிஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க இல்லையா? வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்கிறாங்கன்னு. ஏன்னா இப்ப ஈரான் வந்து தயாராகிறாங்க அப்படிங்கிறது அடுத்தடுத்த கட்ட வளர்ச்சிங்க. இந்த ட்ரோன்ல இப்ப அண்டர் வாட்டர்ல இருந்து ட்ரோன்களை ஏவக்கூடிய சோதனை எல்லாம் பண்ணிக்கிறாங்க. சைட்ல வீடியோ பதிவு லோட் ஆயிருக்கும். எல்லாமே சக்சஸ். அதாவது புது புது ஆயுதங்கள், புது ரக ஆயுதங்கள் நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். நானும் முன்னாடி இருந்து ட்ரில் பண்றதுல இருந்து பார்த்துட்டு இருக்கேன். புதுசு புதுசா வகை வகையா இந்த ரோபோட்ஸ களமிறக்குறது பல வகையான ஆயுதங்கள் ஈரான் தரப்பு வந்து களமிறக்கிட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கும் முன்னாடியும் இவங்களோட மைண்ட் என்ன? அதாவது அரபுலக நாடுகளே எதுக்கும் பயப்படாதீங்க. நம்ம தயாரா தான் இருக்கோம் பார்த்துக்கலாம். நான் இறங்கி செய்ய போறேன் அப்படிங்கிறது போல ஈரான் தரப்பு வந்து காமிச்சுக்கிட்டு இருக்கிறாங்களா அப்படிங்கிறது ஒல்லா இருக்கு. பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஈரான் எந்த அளவுக்கு ரெடியா இருக்காங்க அப்படிங்கிறத. ஆக்சுவலா இங்க ஒரு பேச்சுவார்த்தையெல்லாம் தோல்வி அடைஞ்சு ஏதோ ஒன்று சிக்கலாச்சுன்னா தான் இந்த இடத்துல வெடிக்கும் அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. அப்படியா என்னங்க அதெல்லாம் வெயிட் பண்ணி பார்த்தாங்க. ஏன்னா ரஷ்யாக்கு அந்த இடத்துல யார் ஆட்சிக்கு வந்தாலும் அந்த பேஸ் வந்து பாத்தீங்கன்னா நேவல் பேஸும் ஏர் பேஸும் ரஷ்யா வச்சிருக்காங்களா சிரியால. அதே போல அமெரிக்காவுக்கு ஒரு பேஸ் பர்மனண்டா வேணும் இல்லையா? ஸோ அதனால இந்த காசா இதுக்கு மேல அவங்களோட பெர்மனன்ட் பேஸா மாத்திடுவாங்களா அப்படின்ற எண்ணங்கள் வர ஆரம்பிச்சிருக்கு. 2வது காய்கள் வேற இருக்கு. எடுத்துக்க வேண்டியதானே, யார் வேணாங்கிறா அப்படிங்கிற போல எண்ணங்கள்லாம் வந்திருக்கு போல தெரியுது. சரி ஓகே. இப்ப அங்க இருக்கு. இதுக்கு எதிர்ப்பு குரல்கள் இருக்கு, எல்லாம் இருக்கு. இப்ப அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா எலான் மஸ்க் அவர்கள். அவரு தரப்புல இருந்து யுஎஸ் எய்டுக்கு வந்து கை வச்சிருந்தா இல்லையா? இப்போ அமெரிக்காவோட அரசு ஊழியர்கள் பக்கம் அவரோட எண்ணம் வந்து கவனம் வந்து பாத்தீங்கன்னா திரும்பி இருக்கு. ஏன்னா ஆயிரக்கணக்கான டாலர் வந்து சம்பளமா வாங்குறவங்களுக்கு மில்லியன் கணக்கான சொத்துக்கள் இருக்கே, அது எப்படி அப்படிங்கிறது போல சந்தேகங்கள் வந்திருக்கு. ஸோ அந்த ஒரு காரணத்தினால அவர் பக்கம் திரும்பலாம் அப்படிங்கிறது போல யோசனையில இருக்கிறாரு. ட்ரம்ப் அவர்களும் கூடி உட்காந்து எல்லாம் ஒண்ணா பேசியிருக்கிறாங்க. அந்த டைம்ல அவரும் அப்புறம் என்ன அப்ரூவல் தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லையா? ஸோ இது போல வந்து செஞ்சுட்டு இருக்கிறதுனால இப்போ ஆன்டி மஸ்க் மூவ்மெண்ட், ஆன்டி ட்ரம்ப் மூவ்மெண்ட்லாம் பெருமளவில் நடந்திருக்கு. வாஷிங்டன் டிசி எல்லாம் ப்ரொடெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அப்படி கூட சொல்லப்பட்டு வருது. சில நபர்கள் கிட்ட இருந்து ஆதரவுகள் இருந்தாலுமே பல நபர்களுக்கு எய்டு அப்படிங்கிற பேர்ல வந்து பார்த்தா பணம் சும்மா போயிட்டு இருந்திருக்கு. இப்ப அதெல்லாம் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் தானே. அந்த ஒரு காலத்துல இப்ப அந்த மக்கள்லாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கறனால இப்ப போராட்டத்தும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற போல செய்திகள்லாம் வந்துகிட்டு இருக்குது. எப்படி இதை வந்து கரண்ட் அரசாங்கம் கையாள போறாங்க? ஏன்னா இந்த யுஎஸ்ஏல கை வச்சதுதான் ஃபர்ஸ்ட் கை வச்சாதான் இருக்கலையே மேட்ரு. ஏன்னா இந்த யுஎஸ்ஏட கடைசியா பார்த்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவங்க தரப்பு வந்து பணம் பெருமளவுல ஃபண்டிங் கொடுத்து ப்ரொட்டஸ்ட பூதாகரமா கிளப்பி விட்டுருக்கலாம். எப்படி பிளாக் லிவ்ஸ் மேட்டர் பெருமளவுல கிளம்பிச்சு, அதுக்கும் ஃபண்டிங் போயிருக்குன்னாங்க இல்லையா? ஸோ அது போல ஏதோ ஒரு ப்ரொட்டஸ்டுக்கு பெருமளவுல ஃபண்டிங் போயிருக்கும். இப்ப எடுத்தோடனே யுஎஸ்ஏல கை வச்சதுனால பெருமளவுல எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிற போல அனலிஸ்ட் வந்து கருத்துக்கள் இருக்கு. அப்படியா என்னங்கெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஒண்ணு அமெரிக்கா இந்த காசாவை தான் வசப்படுத்திக்கல ரெடியா இருக்காங்க. எந்த ஒரு மாற்றம் இல்ல. 2வது உக்ரைனை கை கழுவி விட்டுறதுக்கு பிளான் பண்ணிட்டாங்க. 3வது சீனாவோட வந்து பாத்தீங்கன்னா பெருமளவுல மோதல் போக்கு காட்டுறதுக்காக தயாராக போறாங்க அப்படிங்கிறது போல புரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு. இந்த மிடில் ஈஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் நேரம் அங்கதான் வருவாங்க அப்படிங்கிற மாற்று கருத்துல நான் சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸ் வச்சு பார்க்கும்போது அதான் நமக்கு தெரிய வருது. சரி ஓகே. இருக்கக்கூடிய செய்திகள் வச்சு பார்க்கும்போது இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனைகள் வந்து முடிகிற மாதிரி தானே இருக்கு. இது நல்ல விஷயம் தானே அப்படிங்கிறது போல பலருக்கும் கேள்விகள் வந்திருக்கலாம். ஆனா யூகே தலைமையில ரான்ஸ்டைன் ஃபார்மேட் மீட்டிங் வந்து பாத்தீங்கன்னா முறையா நடக்க இருக்கு. இதுக்கு உக்ரைனோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் ருஸ்டம் உமர் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ண போறாரு. இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறது போல சொல்ல போறாரு. பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறது போல. ஆக்சுவலா ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். ஏன்னா உக்ரைன்ல தாக்குதல் நடந்துச்சுன்னு சொன்னோம் இல்லையா? மொத்தம் 6 பெலிஸ்டிக் மிசைல். அதுல 6 பெலிஸ்டிக் மிசைல் வந்து பாத்தீங்கன்னா கீவ்ல மட்டும் தாக்குதல் நடந்திருக்கு. ஒண்ணு வந்து கார்வேரி பகுதியில. அதுவும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் முக்கியமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேல மக்கள் வாழும் குடியிருப்பு பகுதியில தாக்குதல் பண்ணிக்கிறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டுகள் வந்திருக்கு. அதுவும் இந்த கீவ்ல நடந்த தாக்குதல் தான் மிக பெரும் பேசுபொருளா இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டு வருது. ஏன்னா ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் பெருமளவுல தேவை. 20, 30ன்னு கேட்பாங்க. வழக்கம் போல அவங்க 1, 2 தோசை சுட்டுட்டு இருக்கு திருப்பி போட்டோன்னே கொடுக்குறேன் அப்படிங்கிறது போல அவங்க தரப்புன்னு சொல்லுவாங்க. அதுவும் அவசர அவசரமா செஞ்சு இந்தா வந்துட்டு இந்தாங்க வச்சுக்கோ அப்படிங்கிறது போல 1, 2 கொடுப்பாங்க. அது நம்ம ரெகுலரா பார்க்கக்கூடிய விஷயம் தான். ஏன் இப்ப என்ன ஆச்சு? அதிகமான ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் கேட்கறாங்கன்னா கொடுத்தாதானே உக்ரைனை ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்ற கேள்விகள் இருக்கு.
பட் ஆனா இந்த அதிகமான ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் குடுக்குறாங்க. அதிகமான மிசைல்கள் உற்பத்தி பண்ணி குடுத்துக்கிட்டே இருக்காங்கன்னா, செலவு அதிகம். ஆனா ரஷ்யா நேத்திக்கு ஒரே நாள்ல மட்டும் வந்து பாத்தீங்கன்னா, 123 சாகிட் ட்ரோன்கள ஏவி விட்டுருக்காங்க. அதுல 71 தான் வந்து பாத்தீங்கன்னா டவுன் பண்ணிக்கிறாங்க. அதாவது 123 சாகிட் ட்ரோன்கள், 7 மிசைல்கள் அப்படிங்கும்போது, நம்மளால புரிஞ்சுக்க முடியுது இல்லையா? ஒரு நாளைக்கு எவ்வளவு மில்லியன்கள் செலவாகுது அப்படிங்கிறது போல. அந்த அளவுக்கு உற்பத்தி திறன் இருக்கா? அப்படின்ற கேள்விகள் இருக்கு. அது ரொம்ப கம்மி. போல ட்ரோன்கள்ங்கிறது டீகாய் ட்ரோன்கள், வெறும் பிளாஸ்டிக் ட்ரோன்கள், தெர்மாகோல் ட்ரோன்கள்லாம் வச்சு ஏவி விட்டுறாங்க. இதனால பெருமளவுல மிசைல்கள் வேஸ்ட் ஆகுது இன்டர்செப்ட் பண்ணும்போது. 2வது இந்த சுடக்கூடிய அந்த RAM டெக்னாலஜிலாம் இருக்கு இல்லையா? CRAM டெக்னாலஜிலாம். அத யூஸ் பண்ணி ஃபயர் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. பட் என்னதான் இருந்தாலுமே அதிகமான இழப்புகள் அந்த ட்ரோனோட செலவுக்கு இவங்க செலவு பண்றது அதிகமா இருக்கு. அதனால தான் வீழ்ச்சிய நோக்கி போகுது. அதனால தான் பெருமளவுல ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்லாம் பயன்படுத்துறதுல ரொம்ப முக்கியமான அசெட், ரொம்ப முக்கியமான ராணுவ பகுதிய மட்டும் தான் டிஃபெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மத்த பகுதியிலலாம் தாக்குதல் நடந்துகிட்டு தான் இருக்கு சாவட்டு மேனிக்கு. ஆனா இது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும்போது, உக்ரைனோட எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்ல அப்டின்னா, அது எப்படி கையாள போறாங்க மேற்குலக நாடுகள்? அதுல தான் இருக்கக்கூடிய சிக்கல். ஒரு வேள அதுக்கு வேற ஏதாவது ஆல்டர்னேட் வச்சிருந்தாங்கன்னா தப்பிச்சுருவாங்க. அப்படி இல்லன்னா சிக்கல் தான். ஒரு வேள இருந்தது அப்டின்னா, அது ரஷ்யாக்கு மேலும் பின்னடைவா இருக்கும். ஏன்னா இந்த பிரச்சனை முடியாது. போய்க்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா இப்ப யுகே தலைமையிலான ராம்ஸ்டிங் மீட்டிங் நடக்குதுன்னா, சும்மா லேசா நடக்க போறதில்ல. நம்ம ஆல்ரெடி இத யூகத்துல வந்து பாத்தீங்கன்னா சொன்னது தான். யூரோப்பியன் யூனியன் மட்டும் ரஷ்யாவோட அண்டை குடுத்துட்டு இருந்தாங்கனாலே போதும். அதுக்குள்ள அமெரிக்கா, இங்க கீழ மிடில் ஈஸ்ட்ட முடிச்சுட்டு சைனா கிட்ட வந்துட்டாங்கன்னா, கொஞ்சம் ஈஸியா இருக்கும். சோ அப்பதான் வந்து அமெரிக்காக்கு ஈஸியா இருக்கும். அப்படி இல்ல எல்லா பக்கத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா, ரஷ்யா ஃப்ரீயா இருந்துட்டாங்க அப்படின்னா, பெருமளவுல ஆயத்த செஞ்சு அவங்களுக்கு வேணுங்கிற நாடுகளுக்கு குடுக்க ஆரம்பிச்சுருவாங்க. அது மேலும் இக்கட்டான சூழ்நிலையை கொண்டு போய் விட்டுரும் அமெரிக்காக்கு. ஏன்னா இந்த இடத்துல தோத்துட்டாங்க கிளியரா. அந்த ஒரு காரணத்தினால தான் இணக்கமான விஷயங்கள்லாம் தெரிய வருது. அமெரிக்காக்கு, ரஷ்யாக்கு நடுவுல பேச்சுவார்த்தைகள் வச்சு பார்க்கும்போது. இது போல விஷயங்கள்லாம் இருக்கனால ரஷ்யா கண்டிப்பா அண்ட கொடுக்க மேற்குலக நாடுகள் ரெடி ஆவாங்க அப்படிங்கலாம் மாற்று கருத்துல. அது எப்படி, எப்போ, என்ன வழியில அப்படிங்கிறது தான் இதுல இருக்கக்கூடிய கேள்வி. ஒரு வேளை இப்போதைக்கு டெம்பரரியா பிரேக் விட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு திரும்பி ஆரம்பிப்பாங்களா அப்படிங்கிற கேள்விகள்லாம் இருக்கு. பொறுத்து இருந்து பார்ப்போம் எந்த மாதிரியான முடிவுகள் யூரோப்பியன் யூனியன் நாடுகள் எடுக்க போறாங்க. இப்போ இந்த ராம்ஸ்டைன் மீட்டிங்ல என்ன முடிவுகள் எட்டப்பட்டு அதுக்கப்புறம் முனிச் செக்யூரிட்டி அக்ரிமெண்ட் கேரண்டில என்னெல்லாம் செய்ய போறாங்க அப்படிங்கலாம் வெயிட் பண்ணி பார்த்தலாம். இதை பொறுத்து தான் எதிர்காலம் வரக்கூடிய காலம் உலகத்திற்கு நன்மையா இருக்க போதா, அமைதியா இருக்க போதா, இல்ல பிரளயம் பிடிக்க போதலான்றதெல்லாம் இருக்கு. என்ன நடக்க போகுது? ட்ரம்ப் அவர்கள் என்ன திட்டம் வச்சுக்கிறார் மனசுல அப்படிங்கலாம் வெயிட் பண்ணி பார்த்தலாம். ஓரளவுக்கு தகவல்களை இந்த பதிவுல பார்த்திருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பதிவு நான் முடிச்சுக்கிறேன். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படி லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவு பத்தி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும் நம்பிக்கையில் அடுத்த பதிவுல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை.